ஆஸ்ட்ரோ டிவி அனுசூயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து, அதாவது உங்கள் ராசிக்குள்ள இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள இருந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். அப்ப இந்த குரு பகவான் பயிற்சினால மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தில் முழு முதல் சுபராக கருதப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். ஒரு ராசியில கிட்டத்தட்ட 1 வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் குரு பகவான். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே போல குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். அதே போல குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் ராஜ யோக பலன்களையும் அதிகப்படியான கௌரவ யோகத்தையும் பணப்புழக்கத்தையும் கொடுப்பார். தனக்காரகன், புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். அதே போல ஜீவக்காரகன் பாருங்க குரு பகவான். ஜீவனக்காரகன் சனி பகவான், ஜீவக்காரகன் அதாவது உயிர்காரகன் என போற்றப்படக்கூடியவர் பாருங்க குரு பகவான். அதே போல தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். சரி, இந்த குரு பகவான் பயிற்சினால மிதுனராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அதே போல மிதுனராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொதுவாக மிதுனராசிக்காரர்கள் பாருங்க தந்திரசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். விவேகத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் பாருங்க மிதுனராசிக்காரர்கள். அடிக்கடி பாருங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க. இந்த கோபங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு அதிகமாக வராது. அதே போல எந்த ஒரு காரியத்தையும் தனது நிதானத்தினால சாதிக்கக்கூடியவர்கள் பாருங்க மிதுனராசிக்காரர்கள். வியாபாரம், கம்ப்யூட்டர், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் பாருங்க அதிகம் பிரகாசிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனராசிக்காரர்கள். தங்களுடைய வேலையில் கண்ணு கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள். குடும்ப விஷயத்தில் பாருங்க அதிக பாசம் உடையவர்கள், வெளிநாடு யோகம் உடையவர்கள், இதெல்லாம் பாருங்க மிதுனராசிக்காரர்கள். சரி, இந்த மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருட காலமாக பாருங்க ராசிக்குள்ள குரு பகவான் ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்தார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான். மிதுனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே உச்சபலம் பெறுவதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை மிதுனராசிக்காரர்கள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அனுபவிக்க இருக்கிறார்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7க்கும் 10க்கும் அதிபதிங்க, மேலும் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சநிலை பெற்று ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்வது பாருங்க மிதுனராசிக்காரர்களுக்கு சிறப்பு. பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மாறி வழங்குவார். அப்போ பாருங்க கிட்டத்தட்ட 1 வருட காலமாக ராசிக்குள்ள இருந்து மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்த குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு ராஜயோக பலன்களை கொடுக்க இருக்கிறார். அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தான். ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசியை விட்டு விலக இருக்கிறார். பாருங்க கிட்டத்தட்ட 1 வருட காலமாக, அதாவது 2025 மே மாதத்திலிருந்தே பாருங்க உங்களுக்கு ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பாதகாதிபதி. உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆசையை அதிகப்படுத்தி பாருங்க மிகப்பெரிய சிரமத்தில் மாட்டி விட்டுருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1 வருட காலமாக மிதுனராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் நிறைய இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு இடமாற்றங்கிறது கட்டாயம் இருந்திருக்கும். நிறைய பேர் மிதுனராசிக்காரர்கள் இந்த 1 வருட காலகட்டத்தில் வேலையை இழந்திருப்பாங்க அப்படின்னு கட்டாயம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜென்ம குருங்கிறது ஜென்ம சனி மாதிரிங்க.
அப்போ இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து உத்தியோகத்தை இழந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலையில் உங்களுக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள் வந்திருக்கும் இப்போ ஒரு வருட காலகட்டத்தில். இன்னும் பாருங்கள், ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் உங்களுக்கு ஜென்மகுரு. அதனால் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையுமே பாருங்கள், மிதராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனை, நிறைய பேருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடம்புல ப்ரெஷர் ஏறி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஹார்ட்டு சார்ந்த பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனைலாம் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ராசிக்குள்ள குரு வந்ததுனால ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் டீப்ரமோட் ஆகியிருக்கும். அதே போல் சொந்த பந்தத்தை எல்லாம் வந்து வெறுக்கக்கூடிய காலகட்டங்கள், சொந்த பந்தத்தை இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஒரு வருட காலமாக பாருங்கள் மிதராசிக்காரர்களுக்கு. அதே போல் விருப்பம் இல்லாமல் ஒரு சிலர் சொந்த வீட்டை விட்டு வெளியூரில் வெளி மாநிலத்தில் போய் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலாம் இப்போ ஒரு வருட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது மிதராசிக்காரர்களுக்கு. இந்த ராசிக்குள்ள குரு வந்ததுனால முக்கியமாக பணப்புழக்கம் இல்லை, அதான் வேலையே இல்லை. நிறைய பேருக்கு சொந்த தொழிலில் விருத்தி இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம். அதே போல் எங்கே போனாலும் தோல்வி, எங்கே போனாலும் இழப்பு, எங்கே போனாலும் ஏமாற்றம். இதை தான் பார்த்துருப்பீங்க இந்த ஜென்ம குருவில். இன்னும் சொல்ல போனால் எப்போதுமே ஒரு பதட்டம், எப்போதுமே ஒரு பயம், மன அழுத்தம். அந்த முகமே பாருங்க எப்போதும் ஒரு விகாரமாக இருந்திருப்பீங்க, ஒரு கடுகடுத்த முகத்துடன் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு வருட காலமாக இப்போவும் உங்களுக்கு ராசிக்குள்ளே தான் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், ஒரு வருடம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா குரு பகவான் பொதுவாக ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்க தவறமாட்டார். அப்போ ஒரு வருட காலமாக உங்களை பாடாப்படுத்தின இந்த குரு பகவான் பாருங்க, ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக பலன்களை வாழ்க்கையில் இதனால் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்போ ஜென்ம குருல ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோட வாழ்ந்த மிதராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்கள், உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தனது உச்ச வீட்டுக்கு வருவார் குரு பகவான். மிதராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் இடம். அப்போ குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சநிலை பெறுவதனால நல்ல வாக்கு பலம், நல்ல பேச்சு திறமை பாருங்க, கொடுக்கல் வாங்கல யோகம், குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம், இது எல்லாத்தையும் வாரி வழங்க இருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு வருஷமாக ஜென்ம குரு காலகட்டத்தில் பாருங்க, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க படிப்பில் ஒரு தடுமாற்றம், அதே போல் போட்டித் தேர்வில் தோல்வி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதே போல் திருமண தடை, அதே போல் கௌரவ குறைவு, இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க ஒரு வருட காலமாக. எங்கே போனாலும் அசிங்கம், அவமானம் தான். அந்த நிலை மாற இருக்கிறது மிதராசிக்காரர்களுக்கு. ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு டென்ஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் மிதராசிக்காரர்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ராசிக்குள்ள குரு நின்றதுனால தான். மேலும் அவர் பாதகாதிபதி ராசிக்குள்ள வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஒரு சிலருக்கு ஆசையை அதிகப்படுத்தி பாருங்க, ஏதாவது தேவையில்லாத காரியத்தில் இறங்கி அதனால பெரிய கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். நிறைய பேர் வேலையை இழந்திருப்பீங்க, நிறைய பேர் குடும்பத்தை பிரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதகாதிபதி குரு பகவான் ராசிக்குள்ள வந்ததுனால வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க, உங்களுக்கு விடுதலை, ஒரு விடுவி காலம், வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல அமரக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் குரு பகவான் கோச்சாரத்தில் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபக்கிரகம் பாருங்க குரு பகவான். அப்போ வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குடும்பஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்போ குடும்ப விருத்தி இல்லாதவங்க, குடும்பம் அமையாதவங்களுக்கெல்லாம் பாருங்க, ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு குடும்பம் அமைய இருக்கிறது. இப்போ ஒரு வருஷமாக பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் வரன் பார்த்துருப்பீங்க, எல்லாமே தட்டி போயிருக்கும். ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். அதாவது முழு ராஜபர்வங்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிதராசிக்காரர்களுக்கு வர இருக்கிறது. அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தரிக்கை இருக்கிறது. ஏன் அப்படின்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல அமரும் பொழுது உங்களுக்கு குடும்பத்தை விருத்தி செய்வார். குடும்பத்தில் ஒரு புது நபர் உங்கள் குடும்பத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ பாருங்கள், உங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லைன்னா கூட வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மிதராசிக்காரர்களுக்கு, மிதராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு யோகங்கிறது கிடைக்கும். அதே போல் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். அப்போ 2ஆம் இடத்துல குரு அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க. வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம், வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. அப்போ உங்கள் கஷ்டம் எல்லாம் மாற இருக்கிறது. இது நாள் வரையும் பட்ட துன்பத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது மிதராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அதே போல் குரு பகவான் பாருங்கள் 2ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போ குரு பகவான் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கடன் பிரச்சனை, நோய் சார்ந்த பிரச்சனை, வழக்கு சார்ந்த பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் மிதராசிக்காரர்களுக்கு. அதே போல் எதிரிகள் தொல்லை குறையும். அதே போல் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுப்படுங்க மிதராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அதே போல குரு பகவான் தன்னுடைய நேர் பார்வை 7ஆம் பார்வையால் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுவார். 8ஆம் இடங்கிறது பாருங்க வில்லமோ சிக்கல் பிரச்சனை. அப்ப குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பாருங்க சுபிட்சம் பெறும். அந்த இடத்தில் உள்ள குறைகள் அகற்றப்படும். குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகும். அப்ப 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட இருக்கிறார் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்ப தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு இருந்தால் சாதகமாக முடியும். இந்த இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும். வாழ்க்கையில் பாருங்க தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லாங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிதராசிக்காரர்களுக்கு. அடுத்து குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போ குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்க இருப்பதும் மிதராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இன்னும் சொல்ல போனால் குரு பகவானுடைய பார்வைப்படுவதே மிகப்பெரிய சிறப்புங்க. அவர் எந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு பார்க்க இருக்கிறாரோ அந்த இடம்லாம் சுபிட்சம் பெறும். அந்த இடத்தில் உள்ள கஷ்டங்கள் விலகும். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க 10ஆம் இடத்தை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தொழில் ரீதியாக யோகம், புது வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் புது வேலை கிடைக்குங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து. அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்க இருக்கிறது. கர்ப்பம் தரிக்காதவர்களுக்கு கர்ப்பம் தரிக்கும். அதே போல பாருங்க மிதராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் திறமை வெளிப்படும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும். மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் கொடுக்கும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. இப்படி பாருங்க மிதராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்போ 1/6/2026 முதல் மிதராசிக்காரர்களுக்கு விடிவு காலம். சரி, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை பாருங்க குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை. அதனால தென்குடி திட்டைக்கு ஒரு முறை சென்று வருவது சிறப்பு. அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி, இந்த ஆலங்குடிக்கு ஒரு முறை சென்று வருவதும் உங்களுக்கு சிறப்பு தரும். முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகபெருமானை தரிசிப்பதும் சிறப்பு. ஓகே, மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.